வெல்கம் டு லோச்சோஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தக்காளி சாதம் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. எல்லாருமே இது செஞ்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் உருக்காத 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனா வேறு எதாவது எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சோம்பு கொஞ்சோண்டு, ஒரு அரை பிரிஞ்சி இலை 2ஆக வந்து நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இது கூட ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி சாதம் வந்து ரைஸ் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம அதில் பார்க்குறோம். இதில் தாளிச்சிட்டு இது அப்படியே வந்து ரைஸ் குக்கரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போது இது மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம மூடிக்கலாம். ஒரு 2 வாட்டி வந்து அப்பப்போ மூடி எடுத்து நம்ம கலரி விட்டுக்கணும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா கலரி விட்டுடலாம். இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வந்து வேகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் கெட்டியான பசும் பால் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இது எல்லாமே வந்து சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு செய்யணும். ஃபுல்லாக வச்சு செய்யாதீங்க. தக்காளி வெங்காயம் வந்து சரியாக வதங்காது. அது நல்லா வதங்க தான் அந்த சாப்பாடுக்கு வந்து இந்த டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து ரைஸ் குக்கரில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம தாளித்து விட்டது எல்லாத்தையும் வந்து ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது இதுலேயே தண்ணியும் பாஸ்மதி அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து
1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இப்போது நான் அரிசியும் சேர்த்துடுறேன். அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கிளறிட்டு ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன். இதே வந்து நீங்கள் குக்கரில் இதை செய்கிறதா இருந்தால் டேரெக்டாக அதுலேயே தாளித்ததுக்கப்புறம் அதுலேயே தண்ணியும் அரிசியும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. அதுக்கப்புறம் தக்காளி சாதம் தயாராகிடும். இதில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எனக்கு டைம் எடுத்தது. இப்போது முடிஞ்சிச்சு. நம்ம இதை கிளறி விட்டுடலாம். அரிசி வந்து உடையாமல் நம்ம வந்து கிளறணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டைக்கரண்டி யூஸ் பண்ண பாருங்கள். அதுதான் கொஞ்சம் உடையாமல் கலர வரும். சுட சுட தக்காளி சாதம் வந்து தயாராகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.